மக்கள் அவரை வள்ளிமலை சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள், திருப்புகழ் சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கத் துவங்கினார். சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் லிங்குசெட்டி தெருவிலிருந்த தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை இல்லத்தில்தான் தங்குவார். அதனை அவர் திருப்புகழின் தாய் வீடு என்றே கருதினார். ஏனெனில் அங்கிருந்த அந்த குடும்பமே அருணகிரிநாதரின் திருப்புகழை தேடி முதலில் அச்சிட்டு உலகமறிய வைத்த புனித குடும்பம். வள்ளிமலை சுவாமிகளின் வள்ளி கல்யாண உபன்யாசம் கேட்பவரின் கண்களில் கண்ணீரையும் இதயத்தில் பேரானந்தத்தையும் ஊற்றியது. அவர் எப்போதும் சொல்வார், திருப்புகழை ஓதுங்கள், அது உங்களது உயிர் மூச்சாகட்டும். அதை ஓயாது ஓதி வந்தால் மனக்கவலை அகலும், வியாதிகள் நீங்கும், வாழ்வில் ஒளி பிறக்கும். அவரே வகுத்த வேல்மாறால் பாராயணம் மனக்கோளாறு, உடற்கோளாறு, பில்லி சூன்யம் என அனைத்தையும் சிதறடிக்கும் ஒரு மகா மந்திரமாக